பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த 2 முதியவர்கள் மற்றும் மகன் உட்பட 3 பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தில் தெய்வ சிகாமணி, அலமாத்தாள் ஆகிய தம்பதியினர் தங்களது தோட்டத்தில் உள்ள வீட்டில் வசித்துக் கொண்டு விவசாயம் செய்து வந்துள்ளனர். அவரது மகன் செந்தில்குமார் ஐடி நிறுவனத்தில் கோவையில் பணியாற்றி வரும் நிலையில் அவர் தனது மனைவி கவிதா மற்றும் தனது மகன் மற்றும் மகளுடன் கோவையில் வசித்து வருகிறார். மேலும் தனது உறவினரின் இல்ல நிகழ்ச்சி விழாவிற்கு சென்று பெற்றோர் வீட்டிற்கு திரும்பிய செந்தில்குமார் சாவகாசமாக பேசிவிட்டு இரவு 3 பேரும் உறங்கியுள்ளனர். அப்போது தோட்டத்து பகுதியில் சத்தம் கேட்டதால் தெய்வ சிகாமணி முதலில் எழுந்து வெளியே சென்று பார்த்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் தெய்வ சிகாமணியை கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வீட்டிற்குள் சென்ற மர்ம நபர்கள் கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த செந்தில்குமார் மற்றும் அலமாத்தாள் இருவரையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளனர். இதனையடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவினாசிபாளையம் காவல்துறையினர் மற்றும் பல்லடம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான காவல்துறையினர், தடயவியல் நிபுணர்கள், மோப்பனாய் உதவியுடன் கொலை நடந்த இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலையாளியை கண்டுபிடிக்காவிட்டால் காவல்துறைக்கே அவமானம் என்று விசாரணைக்கு வந்த திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமியிடம் உயிரிழந்த செந்தில்குமாரின் மனைவி கதறிய காட்சி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொறுப்பு கிடையாது. ஆனா இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களால முடியலனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம் கேவலம் கேவலம். ஒண்ணு இல்ல. தூங்கிட்டு இருக்க அப்படி வெட்டி இருக்கானுங்க மேடம். என் பிள்ளை 7 வயசு, பையன் 12 வயசு. என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. எனக்கு இம்மீடியட்டா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.